7th second term. (45 to 69). 24 pages only. T5. ரைட். இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்போனன்ட்ஸ் அண்டு பவர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில். சரிங்களா? ரைட். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒன்றும் இல்லை, 64 இருக்கு. 64 சேம் நம்பர் மல்டிபிள் ஆஃப் சேம் நம்பர்ல மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ண போறோம். 4 4s 64, 4 4s 16, 6 4s 16 into 4s 64. சரிங்களா? சேம் நம்பரால என்ன பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். இதை வேற எப்படி எழுதலாம்னா 4 power 3. இங்க 4ன்றது என்னன்னா பேஸ், 3ன்றது என்னது பவர். அவ்வளோதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் வரிசையா கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரிங்களா? இதன் பேஜ் நம்பர் இங்க இருக்கு. எங்க இருக்கு? 46ல இருக்க கான்செப்ட் இதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, கால்குலேட்டர்ல ஒரு 2 பிக்கஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்றோம். அப்படி மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்குது. 1.219326 E17. இங்க ஈன்றது பேஸ் 10 வந்து மென்ஷன் பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது 10 power 17. அந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கிங்க, 6 வரைக்கும் அப்படியே வச்சுக்கிங்க. இந்த E17ன்றது பேஸ் 10, அதாவது 10 power 17 அர்த்தம். E17 எதுக்கு ஈக்குவல் பண்றாங்கன்னா 10 power 17 அதுக்கு ஈக்குவல் பண்றாங்க. E power 17. இதுக்கு போல 10 power 17ன்றாங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு ஹிண்ட் நம்மளுக்கு. சரி, 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம். நீங்க புக்கை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அந்த புக்கை தான் உங்களுக்கு வியூ பண்றேனா இல்லையா, எதுனாலும் நீங்க சும்மா மைக் ஆன் பண்ணி பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேட்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஏதாச்சும் டவுட்னா உடனே மைக் ஆன் பண்ணிட்டு பேசிட்டு உங்க டவுட் கிளியர் ஆகணும்னா க்ளோஸ் பண்ணிருங்க. ஏன்னா அங்கே இருக்க சவுண்டு தான் நிறையா கேட்கும். 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம், அது உங்களுக்கு அவசியம் இல்லை. புக்கு ரிவ்யூ ஆகுதா இல்லையா, வியூ ஆகுதா இல்லையா, முதல்ல அதை சொல்லுங்க. யாராச்சும் ஒரு ஆள் ரிப்ளை புக் பண்ணுங்க. வியூ ஆகுதுங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு புக்கு? நான் தான் புக்கை டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு எதுக்கு புக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சிக்ஸ் to 7:30. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் 6:15 வரைக்கும் வெயிட் பண்ணேன். அடுத்து எப்பயுமே வெயிட் பண்ண மாட்டேன். 6 to 7:30 கிளாஸு. வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே 3 days கம்பல்சரி கிளாஸ் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ. தயவுசெய்து எதுவுமே நீங்கள் நோட் பண்ண வேணாம். ரைட். இப்போ இங்கே பாருங்க, இதை நம்ம ஃபார்முலா பேஸில் கொண்டு போக போகிறோம். சரிங்களா? ஃபார்முலா பேஸில் என்ன, அது என்னன்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 64 4 into 4 into 4ன்னு எழுதியாச்சு, 4 power 3ன்னு எழுதியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 35 இருக்கு. 35 நான் 7 into 5 தான் எழுத முடியும். ஏன்னா 1 into 35. வேற என்ன நம்பர் வச்சு எழுத முடியாது. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 7 power 1, 5 power 1. இங்கே 7ம் 5ம் பேஸ், 1ன்றது பவர்.
சரிங்களா? இங்கே ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? நீங்கள் புக்கை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, போர்டை மட்டும் கவனிங்க. ரைட், நெக்ஸ்ட்டு எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை ஃபுல்லாக சொல்லிவிட்டு நம்ம சம் ஃபுல்லாக தனியாக ஒரு பிடிஎஃப்ல இருக்கும், அதை ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். சரி, இப்போ பாருங்கள், -5 த ஹோல் ஸ்கொயர், -5 த ஹோல் ஸ்கொயர். யாராச்சும் ஒரு ஆள் ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமான்றதுல தான் இருக்கு. -5 த ஹோல் ஸ்கொயர், 5 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன, செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. Sir, 25 first ஓகே, one ku. செகண்ட் ஒன். Second one ku -25 sir. அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை, -5ன்றது 2 டைம்ஸ்னு அர்த்தம். -5 2 டைம்ஸ், -5 × -5, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, 5 5 25. பட் செகண்ட் ஒன்ல என்ன மீனிங்னா, மைனஸ் வந்து காமன், 5 தான் 2 டைம்ஸ் இருக்கு, அப்போ -25. இது நம்ம ஒரு ஒரு 1 மார்க் எக்ஸசைஸ்ல 1 மார்க்காகவே வரும், நம்மளுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப பேசிக்கானது. சரிங்களா? அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன், போர்ட் மாஸ், அதாவது ஒரு ஈக்குவேஷன்ல 2 + 3 ÷ 4 × 5, இது மாதிரி எல்லா ஆப்ரேஷனுமே இருக்குன்னு வச்சுக்கிங்க. எல்லா ஆப்ரேஷனுமே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எதை கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு கன்க்ளூஷன் வரும், ஒரு கன்ஃபியூஷன் வரும். எதை செய்யலாம், ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸை செய்கிறதா, அடுத்து மல்டிப்ளிகேஷன் செய்கிறதா, டிவிஷனை செய்கிறதா, இல்லை -10 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிங்க. இதில் எந்த ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு செய்கிறது? அப்போ அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்களே ஒரு ரூல் சொன்னாங்க. போர்ட் மாஸ் ப்ராக்கெட் ஆஃப், ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ஆர்டரில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பிட் மாஸ்ன்றாங்க. ப்ராக்கெட்டு இன்னு, ஏன்னா ஆஃப்னு சொன்னேன், ஆஃப்னாலும் மல்டிப்ளிகேஷன், இன்னுனாலும் மல்டிப்ளிகேஷன், டினா டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ஆர்டரில் கால்குலேஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ரைட், அதை நம்ம சம்மில் பார்ப்போம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இந்த இதை பாருங்க, 2 1 6 6 × 6 × 6ன்னு சொல்லியாச்சு, 6⁻3ன்னு எழுதியாச்சு. இதில் பேஸ் வந்து 6, பவர் வந்து 3, பவர் வந்து 3, பேஸ் வந்து 6. ஓகே, இப்போ இதை பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாராச்சும் ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. -5 × -5 என்ன வரும்? மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்லை, அமைதியாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே இம்ப்ரூவ் பண்ண முடியாது. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக சொல்லலாம். குரூப்ல Sir, 25 plus 25, sir. 25, இதை எப்படி எழுதலாம்? Fine, sir. -5 தான் ஹோல் ஸ்கொயர். இங்கே பேஸ் என்ன, -5, பவர் இங்கே என்ன வரும் இந்த சம்முக்கு? பவர்னா அடுக்கு. 2, sir. ரைட்டு. இப்போ செகண்ட் ஒன்ல பாருங்க, செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் சொல்லுங்க. செகண்ட் ஒன் 144 எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னா 12 ஸ்கொயர் நான் போட்டுட்டேன். அப்போ இங்கே எப்படி எழுதியிருப்பாங்க, 12 × 12. சரி, இதில் பேஸ் எது? 12 ஸ்கொயரில் எது பேஸு? 12 sir. 12, sir. பவரு 2. 2. Power 2, அவ்வளோதான், sir. அவ்வளோதான். சரிங்களா? m பவர் 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்ன்றது 5 டைம்ஸ்னு அர்த்தம். 1 2 3 4 5. சரிங்களா? இங்கே என்ன இருந்திருக்கும்? m பவர் 5 தான் இருந்திருக்கும். அப்போ இங்கே பேஸ் வந்து m, பவர் வந்து 5. அது நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, வேரியபிளாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கான்செப்ட் பேஸில் இருக்குது, இது பவரில் இருக்கிறத எடுத்து கம்பேர் பண்ணி எழுதுறோம், வேற ஒன்றும் இல்லை. 3 4 3 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 3 4 3 எப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதலாம்? 5 6, சேம் நம்பராக மல்டிப்ளை பண்ணணும். இங்கே அவன் கொடுத்துட்டான், இதை வச்சு நீங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? 3 4 3. 7 × 7 × 7, sir. வெரி குட். இது எப்படி எழுதலாம்? 7⁻3ன்னு எழுதலாமா? Yes, sir. ஓகே, 7⁻3. இங்கே பேஸ் வந்து 7, பவர் வந்து 3, அதாவது அடிமானம் 7, அடுக்கு 3ன்னு எழுதிடலாம். இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்க, இது எப்படி எழுதலாம்? 25 × 25 × 25. 25/3. ஓகே, 25 ஹோல் பவர் 3. இதில் பேஸ் என்ன? 25. 25, sir. பவர் 3. சரி, இது ஏன் கம்பல்சரி இதை நடத்தினா,
நான் டேரெக்டாக அடுத்து சம்மு போக போகிறேன். இதெல்லாம் நம்ம ஒர்க் ஷீட்டில் பண்ண போகிறோம் நம்ம. சரிங்களா? அங்கே எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்றக்காண்டி தான் இவ்வளோ வேலையும் பார்க்குறேன். இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒர்க் ஷீட்டில் அப்படியே கொஸ்டின் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருவேன். இந்த குறிப்புன்னு கொடுத்தது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு தெரியுமான்றதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடுவேன். இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஃபுல்லாக அந்த பாக்ஸ் போட்டு இருக்கிறத ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் நம்ம கிளாஸில். சரிங்களா? மேத்ஸுக்கு பெஸ்ட்டு இன்ஸ்டியூட்டு, அதில் நோ டவுட்டு. டெஸ்ட்டு கம்பல்சரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான். ரிமைனிங் சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல், ஃபஸ்ட்டு பேப்பர், செகண்ட் பேப்பர் யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் மக்கப் பண்ணிடலாம். பட் மேத்ஸை மக்கப் பண்ணவே முடியாது. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். எத்தனை வருஷம் பிரேக் ஆனாலும் சரி, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார், 10 வருஷம் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. நம்ம உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் கணிதத்துடன் போராடுங்கள். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். அன்னைக்கு 6th ஃபஸ்ட் டேர்மில் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அதில் டவுட்னா அந்த குரூப்பில் கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். 7th ஃபஸ்ட் டேர்மும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதில் ஏதாவது டவுட்னா கேளுங்க, குரூப்பில் கேளுங்க, ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா சார் எல்லாத்தையும் ஹோம்ஒர்க் எதுலங்க சார் சென்ட் பண்ணிருக்கீங்க? நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன்ல மேம், 6th யூனிட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள எக்ஸசைஸ் சம்மு, 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள எக்ஸசைஸ் சம்மு அன்னைக்கு சொல்லிட்டு தான் ஓகே கிளாஸை சார். முடிச்சேன். முடிக்காதாலும் ஒன்றும் பிரச்சனை, நாளைக்கு முடிச்சிருங்க. டே ஆஃப் டுமாரோ கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இப்போ 7th யூனிட்ல செகண்ட் டேர்ம் இப்போ போய்கிட்டு இருக்கு. இதை இன்னைக்கு முடிச்சிருவேன். முடிச்சுட்டா நான் சொல்லாட்டாலும் செகண்ட் டேர்ம்ல இருக்க எக்ஸசைஸ் சம், அல்ஜிப்ரா சம்ஸை ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அவ்வளோதான். நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒர்க் அவுட் பண்ணணும். சொன்னேன்னு சொல்லலைன்னா இல்லை. நான் என்னென்ன போர்ஷன் அப்பப்போ முடிக்கிறேனோ அப்படியே நீங்கள் சைட் பை சைடு எக்ஸசைஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, -1 ஹோல் பவர் n. எனக்கு இங்கே 2 ஆன்சர் வருது. எப்போ -1 எப்போ வரும்னா, n வந்து நம்மளுக்கு ஆட் நம்பராக இருக்கும்போது. இதே ப்ளஸ் எப்போ வரும்னா, என்னன்றது ஈவன் நம்பராக இருக்கும்போது எனக்கு ஆன்சர் ப்ளஸில் வரும். பவர் ஆடில் இருந்தால் ஆன்சர் மைனஸில் வரும். இது ஒரு இம்பார்ட்டன்ட். சரி, அது போக இந்த இப்போ டிஎன்பிசி டெட்டில் என்ன கேட்க ஆரம்பிச்சோம், இந்த உங்களுக்கு தெரியுமால கொடுத்த விஷயத்தை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அது ரிலேட்டடாகவே நிறையா கேட்குறாங்க. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மிகப்பெரிய எண்களை பயன்படுத்தியுள்ளார்கள் நம்மளுடைய தமிழர்கள். 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரி நாயனார் அப்படின்னு ஒருத்தர், காரி நாயனார் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தான் ஒரு புக்கு ஏற்றியிருக்காரு. அது பேர் கணக்கு அதிகாரம். அவர் எழுதுனது, காரிய நாயனார் எழுதுனது கணக்கு அதிகாரம். அதுல மிகப்பெரிய எண்களை பயன்படுத்தி உள்ளதை காணலாம். முதல்ல கணக்குன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு காரிய நாயனார். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனித்தனியா ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. 10 கோடிக்கு அற்புதம்ன்றாங்க. அற்புதம், 10 கோடிக்கு அற்புதம். அழகா மேட்ச் த ஃபாலோயிங் தாராளமா கேட்கலாம். சரிங்களா? 10 கோடியா அற்புதம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 10 பவர் 14, 10 பவர் 14 பத்மம். 10 பவர் 14 பத்மம். 10 பவர் 29 ஆனந்தம், ஆனந்தம். 10 பவர் 35 அவித்யம், அவ்வியத்தம். நீங்க ஸ்கூல் புக்கெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், அந்த டிஸ்பிளே பண்றதை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி 10 கோடி, 10 crore, 10 பவர் 14, 10 பவர் 29, 10 பவர் 35. அழகா மேட்ச் த ஃபாலோயிங்க்கு அழகா 4 பாயிண்ட் இருக்கு. இல்லை என்னத்தை மாற்றலாம்னா இந்த பவரை மாற்றலாம். 14, 29, இங்கே என்ன இருக்கு 35. 10 பவர் 14, 25, 29, 35. அதுக்கு முன்னாடி 10 crore எத்தனை ஜீரோங்க? 10 crore 8ங்க சார். 8. அப்ப ஏதோ ஒரு ஆர்டர் இந்த ஆர்டர்ல இருக்கு. 10 பவர் 8, 10 பவர் 14, 10 பவர் 29, 10 பவர் 35. இதுக்கு எல்லாத்துக்குமே பேர் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்க்கு அழகா இருக்கு. பவரை வேணா மாத்தலாம். 8, 14, 29, 35. இதோட டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு 6 இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா 15 இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா 9 இருக்கு. பாருங்க, இப்ப 9ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ஆட் பண்ணுங்க. சென்டர்ல இருக்கிறது வந்துருது. அப்ப நம்ம தாராளமா என்ன பண்ணிடலாம்னா, ஏதாச்சும் ஒன்று
ஏன்னா இது மொட்டை மனப்பாடம் பண்ணா மக்கப் பண்ணா மறக்கதான் செய்யும். இது பிரச்சனை இல்லை. அற்புதம், பத்மா, அனந்தா, அவித்தியம் இது பிரச்சனை இல்லை. இங்கேதான் நம்ம பவரை மாற்றுவாங்க. அடுத்த நான் என்ன பண்ணியிருக்கேன், 6 15 6 14 29 35 இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னா சாரி 8 டிஸ்டன்ஸ் 6 இதுக்கு 6 இதுக்கு 15 இதோட டிஸ்டன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க 29 35 தானே. ரைட்டு. அப்ப எதுவும் மேட்ச் பண்ண முடியாது. தப்பா எழுதிருக்கேன். சரி. இந்த ஆர்டர்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரிங்களா? ரைட். இந்த மாதிரி ஆச்சுங்க மேத்ஸ் தப்பாளமைக்கு நல்லா இருக்கு. யாரு? காரியநாயனார் கணக்கதிகாரம் 10⁴8 10⁴14 10⁴29 10⁴35க்கு அற்புதம், பத்மம், அனந்தம், அவித்தியம் பேர் வச்சிருக்காரு. ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள தான் இதை பேர் சொல்றாங்க. பிங்களந்தை நிகண்டு வாய்ப்பாடுன்னு சொல்றாங்க. எதை? பழந்தமிழ் நூல்ல இத பெரிய எண்களோட பேரை ஃபுல்லாவே அங்கேதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள்க்குரிய புக்கு. ரைட். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியா. மேத்ஸ் தப்பாளமைக்கு நல்லா இருக்கு. அடுத்து பாருங்க, இதை ஃபுல்லாவே நான் வந்து ஒர்க் ஷீட்ல காமிச்சிருவேன். சரிங்களா? ரைட்டு. சிந்திக்க அப்படின்றீங்க. a/b = b/a ஈக்குவலா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர் மிகை முழுக்கள் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடிஞ்சுன்னா ஏயும் பியும் நாட் ஈக்குவல் டு இருக்கிற மாதிரி எடுக்க முடியுமான்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏக்கு வந்து 2ன்னு எடுக்கிறேன், பிக்கு வந்து 3 எடுக்கிறேன். இவன் கண்டிஷன் படி பாருங்க 2/3 3/2 ரெண்டு வேலையும் ஈக்குவலா இருக்குமான்னு பாருங்க. ரெண்டு வேலையும் ஈக்குவலா இருக்குமா? நோ சார். ஈக்குவல் இல்லைங்க சார். ஏன்னா இது 8 இது 9. மிகை முழுக்கள்னா என்ன? பாசிட்டிவ் இன்டிஜரா? நெகட்டிவ் இந்த கான்செப்டுக்குள்ளே போகக்கூடாது. அப்ப இது இருக்க மாதிரி எழுத முடியுமானா கண்டிப்பா எழுத முடியாது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ரைட். இப்போ ஃபார்முலா இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா a/m × a/n. சரிங்களா? புக்ல வதவதான்னு இருக்கும். நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். பேஸ் ஈக்குவலா இருந்து, பேஸ் வந்து ஈக்குவல், அடிமானம் சமமா இருந்து, பெருக்கல்ல இருந்தா, மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா பவரை ஆட் பண்ணணும். பாருங்க, பேஸ் ஈக்குவலா இருக்கு, ஏன்னு எழுதிக்கிட்டேன். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, பவரை நான் ஆட் பண்ண போறேன். a/m + n. அவ்வளவுதாங்க கான்செப்ட். a/m + n. அதை வச்சு நம்ம வரிசையா சம் செய்ய போறோம். வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இதை ஃபுல்லா நான் ஒர்க் ஷீட்ல காட்டுவேன். கண்டிப்பா பயப்படாதீங்க. ஏன்னா புக்ல வளவலான்னு இருக்கும். நம்ம ஒரு ஷீட்டா எடுத்து காமிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காண்டி தான் அங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்க, இந்த குறிப்பில் என்ன சொல்றாங்கன்னா எனிதிங் பவர் 0 1, எனிதிங் பவர் 0 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பேஸில் என்ன வேணாலும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ 1000 இருக்கு, 1000 பவர் 0 1, அவ்வளோதான். பவரில் 0 வந்துட்டா பேஸ் என்ன வேணாலும் இருக்கணும். 1 crore 10 crore 100 crore இருந்தாலும் ஆன்சர் 1. இப்போ இந்த இதை எப்படி இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 5/3 5/5. சரிங்களா? 5/3 5/5 இதை அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா பேஸ் ஈக்குவலா இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, பவரை ஆட் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட். இதுக்கு என்ன இந்த மாதிரி சம் கொடுத்துருவாங்க, நம்ம பவரை ஆட் பண்ணா போதும். இங்க ஒரு ரிசல்ட் a/0ன்றது 1. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா a/m × a/n a/m + n. இதே இப்போ என்ன பார்க்க போறோம்னா a/m டிவைடட் பை a/n-னா a/m - n, a/m - n.
நான் ஆக்சுவலாக எப்படி கிளாஸ் கொண்டு போகிறேன்னா, இப்போ 7th செகண்ட் டேர்ம் அல்ஜிப்ரா முடித்த பிறகு, அல்ஜிப்ரா கம்ப்ளீட் பண்ண பிறகு, சரிங்களா, கான்செப்ட் ஃபார்முலாஸு டெஃபனிஷன்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு, புக்கை வச்சு ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதில் உள்ள சம்ஸை ஃபுல்லாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒர்க் ஷீட்டாக வச்சுருக்கேன். அந்த லாஸ்ட் ஒன்று இருக்கும், 31 கொஷின்ஸ் இருக்கும். லாஸ்ட் கிளாஸ் 10 சம்ஸ் பார்த்துருப்போம். ரிமைனிங் ஒரு 21 சம்ஸ் இருக்குது. அந்த 21ஐயும் பார்ப்போம். 7th உள்ள செகண்ட் டேர்ம் அது முடித்த பிறகு தேர்ட் டேர்ம் வருவோம். தேர்ட் டேர்முக்குரிய கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் கொஷின் டிஸ்கஷன் ப்ளஸ் கிளாஸு ஃபுல் அண்ட் ஃபுல் 6 to 10th வரைக்கும் இதே மாதிரி தான் போகும். சரிங்களா, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பேஸு ஈக்குவலாக இருக்குது, பட் டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் இருந்தால் பவரை என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும். பவரை சப்ராக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே இதை வச்சுக்கிறேன். 5/3 டிவைடட் பை 5/2 பேஸ் ஈக்குவலாக இருக்குது, டிவிஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம்னா பேஸ் அப்படியே வச்சுக்கிங்க, பவரில் தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்க போகிறோம். சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம். 5/3 - 2 5/1 5 ஆன்சர். அப்போ இந்த ஃபார்முலா தெரியுறது முக்கியம் இல்லை, அது எப்படி அப்ளை பண்ண போகிறோம்ன்றது முக்கியம். சரிங்களா, ரைட். இந்த சிந்திக்க பாருங்க, இதை ஃபுல்லாகவே தூக்கி நான் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா, இருந்தாலும் இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். நீங்கள் அப்புறம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. 2/10 பாதி எவ்வளவு, அதன் விடை பாதி 2/5 என்று ரகு கூறினான். அவன் கூறு சரிதானா விவாதிக்க. இப்படி கேட்டாவே அங்கே ஆன்சர் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். 2/10 என்னங்க அர்த்தம், 2 10 டைம்ஸ். இதோட ஆன்சர் எவ்வளவு, 2 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 2 × 2 × 2 2 × 2 × 2 2 × 2 × 2 2 10 டைம்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 2/9 சார் ஆன்சர். ஏங்க மல்டிப்ளை பண்ணா வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறேன். 2 2s 4. அது மாதிரி 2 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்னு கேட்குறேன். 1024. வெரி குட், 1024. சரிங்களா, 2/5 2 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 32 சார். புரியல? 32. 32. அதாவது இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஏன் மியூட் உடனே போடச்சுறோன்னா, உங்க வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். நம்மளுடைய ரெக்கார்டட் வீடியோஸ்ல யூடியூப்லயும் அவைலபிளா இருக்கு. சரிங்களா, லாஸ்ட் கிளாஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். அதனாலதான் உங்களை ஆன்சர் சொல்லிட்டு மியூட் போடுங்கன்னு சொல்றேன், வேற ஒரு ரீசனும் இல்லை. சரி, இப்போ இது ரெண்டு ஈக்குவலா? இல்ல சார். இல்ல, ஏன்னா அவன் கேட்டது 2/10 பாதி 2/5 கேட்கிறேன். நோ, இல்லை, நோ டவுட். சரிங்களா, அதனாலதான் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்க சொன்னேன். ரைட். இப்போ இதெல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிங்க. இவற்றை முயல்களை தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் வரலைன்னா தாராளமா கேளுங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம், நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபார்முலா வரும்போது எழுதிக்கிட்டே இருப்பேன், அப்போதான் உங்களுக்கு ரீகால் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா a/m × a/n a/m + n. பேஸ் ஈக்குவலாக மல்டிபிள் இருந்தால் பவரை ஆட் பண்ணணும். செகண்ட் ஃபார்முலா a/m டிவைடட் பை a/m m - n. இப்போதான் சொன்னேன் மியூட் போடுங்கன்னு. போட்டு போடுங்க. தேர்ட் ஃபார்முலா என்ன பார்க்க போறோம்னா a/m ஹோல் பவர் n. ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போதான் மியூட் போடுங்கன்னு சொன்னேன். இப்போதான் மியூட் ஆன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, யூடியூப்லயும் போட போறோம். அதனால கொஞ்சம் மியூட்டை போடுங்க. நான் தான் மியூட் போடணுமாப்பா, இங்க இருக்கு. சரி, இப்போ இதுக்கு என்ன பாருங்கன்னா பவர்ல கரண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். a/m n. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 5/2 ஹோல் பவர் 3. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க 5 அப்படியே வச்சுக்கிங்க, பவர்ல கரண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s 6. அப்போ 5/6 இஸ் ஆன்சர். திஸ் இஸ் தேர்ட் ஃபார்முலா. அவ்வளோதான். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்களேன், இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க.
First one 3 power 6, sir. Second one Minus 5 power 6, sir. 5 power 6. 6. பவர்ல ஈவன் நம்பர் இருந்தா ஆக்சுவலா இது என்ன ஆயிரும்? மைனஸ் என்ன ஆயிரும்? Sir. பிளஸ் ஆயிருமா? பிளஸ் ஆயிரும் சார். ரைட், ஓகே ஓகே. இப்ப 20 பவர்ல என்ன வரும்? 12, sir. 12. கரெக்ட். 10 பவர்ல 15. 15 சார். அவ்வளவுதான். நானே ட்ரை பண்ணிட்டேன். அதே மாதிரி மேல ஒண்ணு பார்த்தோம்ல, அதுவும் நம்மளே ட்ரை பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும்? பேஸ் ஈக்குவலா இருக்கு, டிவிஷன்ல இருக்கு. என்ன பண்ணணும்? 23 power 7, sir. பவரை என்ன பண்ணணும்? டிவிஷன்ல இருந்தா நோ Add சார், பண்ணிக்கணும். சார். சப்ராக்ட்ல பண்ணணும் இல்லையா? Subtract பண்ணு. Division தான் பண்ணும், sir. நான் addition. டிவிஷன் இல்ல, சப்ராக்ட் பண்ணணும். டிவிஷன்ல இருக்கு, சப்ராக்ட் பண்ணணும். ஒன்னும் அவசரம் இல்ல. சரிங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்த சம் கரெக்டா சொல்லுங்க. அவ்வளவுதானா? இப்ப இதுக்கு சொல்லுங்க ஆன்சர். 11 power 3. 6 minus 3. 11 power 3. இங்க என்ன சொல்லுங்க? -5 whole power. Minus 5 power 1. Minus 5. 1 பவர் ஆன் நம்பர் இருக்கனால -5. நெக்ஸ்ட் இதுக்கு சொல்லுங்க ஆன்சர். 7 பவர் 1, sir. ஏங்க 3 minus 3 ஏங்க ஒன்னாச்சு? 7 மட்டும்தான் சார் 0. ஆன்சர். 0 equal to 1 தானே சார். 7 பவர் 0, எனிதிங் பவர் 0 1. அந்த 1, ஃபார்முலா எல்லாம் ரீகால் ஆகுதா? இப்ப இந்த இதுல Yes, இதை sir. எழுதிக்கணும். எனிதிங் பவர் 0 1. ஏக்கு போல எந்த நம்பர் வந்தாலும் பவர்ல 0 இருந்தா 1. இப்ப அதையும் யூஸ் பண்றோம். லாஸ்ட் ஒன்னு சொல்லுங்க. 15 பவர் 3. 4 minus 1. பவர் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 15 பவர் 3. அவ்வளவுதான். இதையும் நானே செஞ்சுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். இவற்றை முயல்கள் ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த இதுல உள்ள சம்ஸ் ஃபுல்லாக நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். ரைட். அடுத்து பாருங்க, இந்த சம் சூப்பர் சம். சிந்திக்க 2 power 2 பவர் 2. இது என்ன சொல்றாங்கன்னா கோபுர அடுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கோபுர அடுக்கு? ஒரு நிமிஷம். இங்கிலீஷ் மீடியம் புக்கில் என்ன சொல்லிட்டாங்க? அதுக்கு பேர்லாம் ஒன்றும் கொடுக்கல. தமிழ்ல தான் கொடுத்துருக்காங்க. கோபுர அடுக்குன்னு தமிழ்ல தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2 power 2 whole power 2 டிஸ்கஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் சொல்லலை. பட் இங்கே கோபுர அடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட வேல்யூ என்ன? 2 ஸ்கொயர்னா 2 2 டைம்ஸ் எழுதுவோம். அப்போ 2 power 2னா 2 into 2. இதே 2 power 2 ஹோல் ஸ்கொயர்னா எப்படி எழுதுவோம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு நீங்கள் ஜிமெயில் அதாவது அதாவது நெட்டில் போட்டு எனக்கு ஆன்சர் சொன்னாலும் பரவாயில்ல. குரூப்பில் எனக்கு ஆன்சர் போடுங்க. என்ன பண்ணணும்? 2 பவர்னு இருக்காது. நீங்கள் பவர்னு எழுதினாலும் ஓகே. 2 power 2 power 2 power 2 அப்படின்னு எழுதினாலும் ஓகே. இல்லைன்னா இந்த சிம்பிள் போட்டாலும் ஓகே. எனக்கு ஆன்சர் நம்ம ஒரு குரூப் இருக்கீங்க பார்த்தீங்களா? ரீசெண்டாக இப்போ ஒரு குரூப் இருக்குல்ல, நீங்கள் எல்லாம் இருக்கீங்களா? அந்த குரூப்பில் எனக்கு ஆன்சர் போடுங்க. சரி, ரைட்டு. ரைட். இப்போ பாருங்க, ஒன்ஸ் அகைன் இப்போ அந்த ஃபார்முலா ஃபுல்லாக ரீகால் பண்ண போகிறேன். நான் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போக போகிறோம். எனக்கு இங்கே என்ன இருந்துச்சு? பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு. சரிங்களா? ஏ பவர் எம், ஏ பவர் என்ன? ஏ பவர் எம் பிளஸ் என். ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என்ன? ஏ பவர் எம் மைனஸ் என். ஏ பவர் எம் ஹோல் பவர் என்ன? ஏ பவர் எம் என். ஏ பவர் 0னா 1. இது ஃபுல்லாக பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ எனக்கு பேஸ் ஈக்குவலாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பவர் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஆட் பண்ண போறேன், சப்ராக்ட் பண்ண போறேன், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ண போறேன். ஆனால் பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம். பாருங்க, ஏ பவர் எம், பி பவர் எம். இப்போ இங்கே பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, பட் பவர் என்னவா இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கு. பவர்னா என்னது? அடுக்கு. பேஸ்னா என்ன? அடிமானம்.
பேஸு டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா பவர் சேமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப 1 2 3 4 1 2 3 4 ஏன் அங்கனக்கு எழுதிக்கிட்டே இருக்குன்னா அப்பதான் உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்ணில் படும், ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பாருங்க, ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம். இங்க பாருங்க, பவர் சேமா இருக்கு, பேஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. அதை அப்படியே எழுதிக்கிங்க. எழுதிட்டு பவரை ஒன்ஸ் மட்டும் போட்டுருங்க, வேலை முடிஞ்சுச்சு. சரிங்களா? பவரை ஒன்ஸ் எழுதிருங்க, பேஸை மட்டும் அப்படியே மல்டிபிள் எழுதிருங்க, வேலை முடிந்தது. இது 5th ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாருங்க 6th ஃபார்முலா. 5th ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஏ பவர் எம் பி பவர் எம்னா ஏபி ஹோல் பவர் எம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிடுவேன். சரிங்களா? அதாவது தேவையானதை மட்டும் எடுத்து எழுதுறேன், எல்லாத்தையும் போட்டு வளவலான்னு எழுத வேணாம். ஏ பை பி ஹோல் பவர் எம். இப்போ டிவிஷன்ல இருக்கு, பவர் எம் வந்து காமனா இருக்கு. அப்ப ஏ பி பேஸ் வந்து என்னவா இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த எம்ன்றது பவரு நியூமரேட்டருக்கும் காமன், டினாமினேட்டருக்கும் காமன். அதே 6th ஃபார்முலா. அதே 6th ஃபார்முலா. சரிங்களா? இதை வச்சு நம்ம சம் செஞ்சுருவோம். இதோட முடிய போகுது இந்த எக்ஸசைஸ். ஏ பவர் எம் பி பவர் எம் ஏ இன்ட்டு பி ஹோல் பவர் விதியை, இந்த ரூலை யூஸ் பண்ணி இந்த 3யும் சால்வ் பண்ண சொல்றாங்க. அடுத்து இந்த 2 யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்றாங்க. நம்ம எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணிட்டு நீங்க அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு தெரியுமா? இந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா பாருங்க. சரிங்களா? என்ன சொல்றேன் பாருங்க. அதாவது 320 32,043 ஸ்கொயர் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா, அதாவது 43 இன்ட்டு 32043 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்ன்றாங்கன்னா 0ல இருந்து 9 வரைக்கும் எல்லா டிஜிட்டுமே ஒன்ஸ் வரும்னு சொல்றாங்க. அப்படி ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது 32,043 ஸ்கொயர் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, நான் செக் பண்ணி பார்த்தேன். 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு. அப்ப 0ல இருந்து 9 வரைக்கும் இந்த 10 டிஜிட் நம்பருமே ஒரே ஒரு இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணா மட்டும்தான் வருது, ஒன்ஸ் வருது. இந்த 10 டிஜிட்டுமே ஒன்ஸ் தான் வருது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை 332,043 தான் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் நல்லா இருக்கு. ஒரே அடுக்கையும் அடுத்தடுத்த இயல் எண்களின் அடிமானமாகவும் கொண்ட மிக அழகான சமன்பாடு. என்னன்னா ஒன்றும் இல்லை, 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் என்ன வருதுன்னு செக் பண்ண போறோம். அதையும் ஸ்கொயரா வரப்போகுது. அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பரா இருக்குன்னு சொல்றாங்க. வரும்ல 3 ஸ்கொயர் என்னங்க வரும்? 9 சார். 4 ஸ்கொயர் 16ங்க சார். 16. ஆட் பண்ணா 25. இந்த 25 எப்படி எழுதுறோம்னா 5 ஸ்கொயர்னு எழுதுறோம். இது பாருங்க, அருமையா இருக்கா? 3 நெக்ஸ்ட் நம்பர் 4 நெக்ஸ்ட் நம்பர் 5 பவர்ஃபுல்லாவே 2 இருக்கா? அதைத்தான் சொல்லியிருக்கேன். பவர்ஃபுல்லா சேமா இருக்கு, பேஸ்ல இருக்க ஃபுல்லா கன்சிக்யூட்டிவா இருக்கு, அடுத்தடுத்த நம்பராக இருக்கு. இந்த மாதிரி வேற ஏதாச்சும் பேர் இருந்தா சொல்லுங்க. அதாவது 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு கிடைக்கிற ஆன்சரும் ஸ்கொயர் பண்ண இது வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கணும். இருக்க மாதிரி ஏதாச்சும் நம்பர் இருந்தா சொல்லுங்க. ரைட், வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஃபாஸ்டா போறேன்னா ஓகேவா, இன்னும் ஸ்லோவா போகணுமா சொல்லிருங்க. அப்பப்ப சொல்லிருங்க. டவுட்னா உடனே கேட்டுருங்க, ஸ்டாப் பண்ணி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லைல்ல? கிளாஸ் ஓகே தானே? ஓகே தாங்க சார். ஓகே. ஸ்பீடா போனா சொல்லிருங்க, ஸ்லோவா போயிடுவோம். ரொம்ப பேசிக். நான் 9th 10th ஸ்லோவா தான் போவேன். இது ஜஸ்ட் பேசிக், அதனால அப்படி போறேன். சரிங்களா? இப்ப இவனே வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கீங்க, 2 டீமா போட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இப்ப இதைத்தான் நான் ஹோம் ஒர்க்குன்னு சொல்றேன். 7th இது என்னது? செகண்ட் டேர்ம் கவர் பண்ணியாச்சு. ஒரு 15 பேஜ் கவர் பண்ணியாச்சு. அதில் உள்ள எக்ஸசைஸ் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். பின்னாடி லாஸ்ட் சைடு
பேக் சைடில் ஆன்சர் இருக்கும். அதில் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். குரூப்ல டிஸ்கஸ். சரிங்களா? இது எத்தனை கொஸ்டின் இருக்காங்க? 10, 11 இதுவும் இருக்கு. சரி, இது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு 16 ஒன் மார்க் இருக்கு, 16 ஒன் மார்க் இருக்குன்னு வச்சுக்கிங்க. மேலே இருக்க எல்லாமே ஒன் மார்க் கன்சிடராகவே பண்ணுங்க. பண்ணிட்டு மொத்தமாக நோட் போட்டு 7th அல்ஜிப்ரா 7th செகண்ட் டேர்ம் போட்டு 3.1 போட்டு 16 இந்த 16 வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு லார்ஜ் சைடு வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்க, யாரோ பேசுனாங்க, சொல்லுங்க மேம். சார் அந்த சம் சொன்னீங்கல்ல சார் கோபுர அடுக்கு அது ஆமா. வந்து 2 into 2 4 போட்டு 2 the power of 4 போட்டோம்னா 16 ஆன்சர் வருதுங்க சார். திருப்பி சொல்லுங்க. சார் அந்த 2 into 2 போட்டோம்னா 4 வரும்ல சார். ஆமா. அந்த அந்த 4 வந்து 2ஓட அடுக்கா போடணும். 2 the power of 4னு போட்டுட்டு is equal to 16 ஆன்சர் இருக்குங்க சார். இப்படி சொல்றீங்களா? நீங்க சொன்னதை ஆமாங்க சார். ஆமாங்க சார், அப்படிதாங்க சார் காமிச்சிச்சு. போட்டீங்களா? சூப்பர். 2 power 2 இதை என்ன சொல்றீங்கன்னா 4ன்னு சொல்றீங்க. 2 power 4 16 இப்படி சொல்றீங்களா? கரெக்டா மேம்? எஸ் சார், எஸ் சார். ஓகே. இங்கிலீஷ் மீடியத்தில் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. இது கரெக்டானு நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நான் இப்போதான் பார்த்தேன், அதனால சொல்றேன் நான். சரிங்களா? நிறைய இது ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? ட்ரை ஒரு செல்ஃப்னு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பழைய புக்கில் இல்லை. நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த புக்கில் தான் இல்லை. அதனால புதுசாக இருக்குது. நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்கிறேன். ரைட்டு. இது பாருங்க. சரி, இப்போ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ண போகிறோம். அதில் இருக்க யூனிட் நம்பர் ஸ்கொயரோ கியூபோ என்னமோ பண்ண போகிறோம். பண்ண யூனிட் டிஜிட் என்ன வரும்? அதுக்கு ஒரு ரூலே இருக்கு. சரிங்களா? அதைத்தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னன்னா ஒன்றும் இல்லை, 10ன்னு எடுத்துக்கிங்க. சரிங்களா? 10ன்னு 10க்கு யூனிட் டிஜிட் என்னங்க? 0 சார். எது? 0. 0. 10 ஸ்கொயர்னா 100 சார். 100. அதுக்கு யூனிட் டிஜிட் 0 தானே? ஆமாங்க சரி. சார். 10 கியூப் 1000. அதுக்கு யூனிட் 0 தானே? அப்ப இங்க ஆமாங்க. யூனிட் டிஜிட் 0வா இருந்து பவர்ல என்ன இருந்தாலும் சரி 1 2 3 ஏன் பவர்ல 100 கூட இருக்கட்டும், 100 பவர் 100 அது எவ்வளோன்னு கேட்க மாட்டேன். யூனிட் டிஜிட் என்னன்னு தான் கேட்பேன். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 0. அதே மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. 9 கியூப் 9 கியூப்னா 9 into 9 into 9 81 into 9 1 9s 9. இது என்ன வேணாலும் வந்துட்டு போகுது. அப்போ எனக்கு 9 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 தான் வருது. பட் 9 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் யூனிட் டிஜிட் 1 தான் வருது. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே யூனிட் டிஜிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி, இதை நம்ம அது அடுத்தடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம லாஸ்டா பார்த்த a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு b பவர் m எல்லாமே இங்கே யூஸ் ஆகும். a இன்ட்டு b ஹோல் பவர் m யூஸ் ஆகும். பாருங்களேன், 40 ஸ்கொயர் எப்படி எழுதுறாங்கன்னா 4 இன்ட்டு 10 ஸ்கொயர்னு எழுதுறாங்க. 40 எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு 10ன்னு எழுதலாம். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த ஃபார்முலா படி ரெண்டுக்குமே காமன். அப்போ 4 ஸ்கொயரு 10 ஸ்கொயரு. இப்போதான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? 10 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் யூனிட் டிஜிட் 0. இப்போ 4 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 16. அப்போ 6. அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? ஃபைனலாக யூனிட் டிஜிட் என்ன வரும்? 0 வருமா 6 வருமா? 0 சார். 0 சார். 0 சார். ஆமாம். எனக்கு டோட்டல் வெளி நான் கேட்கல. எனக்கு தேவை 40 தான் ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்லையே. 0ன்னு எது முடிஞ்சாலும் நம்மளுக்கு அதானே வரப்போகுது. அந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறோம்ன்றதுக்காண்டி இப்படி ஒரு விளக்கம். சரிங்களா? 40 இன்ட்டு 40 யூனிட் டிஜிட் எப்பயுமே 0 வந்து ஸ்கொயரு கியூப் பவர் 1 கியூப் பவர் 5 பவர் 6 எது இருந்தாலும் யூனிட் டிஜிட் 0 தான். ஆனால் இதே விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய விளக்கம். சரி, இப்போ இங்கேயுமே பாருங்களேன் 230 ஹோல் பவர் 116. சரிங்களா? இங்கே நெகட்டிவ் டேர்ம் எதுவும் இல்லை. அப்போ பாசிட்டிவ் டேர்ம் தான் இருக்கு. இங்கே பவர் 6 அது பிரச்சனை இல்லை. யூனிட் டிஜிட் 0. அப்போ இதோட ஆன்சர் என்னவாத்தான் இருக்கும்னா யூனிட் டிஜிட்டு 0வாத்தான் இருக்கும். சரிங்களா? ரைட்டு.
அதுவும் பெருசா விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து சம் பார்ப்போம். அந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னு தெரியணும்ல. சரி, இந்த இங்க ஒரு கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4 power 1 4 4 ஸ்கொயர்னா 16. 4 power 3னா 16 into 4 64. 4 power 4னா 256. 256ஓட ஒரு ஒன்ஸ் 4 போட்டோம்னா 1024. இது இன்னொன்னு சொல்ல நினைச்சேன். 1024ன்றது 1 GB. அது உங்களுக்கு தெரியுங்களா? நம்ம நெட்டு கார்டு போடுறோம்ல, 1 GB 2 GB 3 GB. 1024 MP ஈக்குவல் டு 1 GB. எம்பினா என்னங்க? ஜிபினா என்ன? எம்பினா என்ன? மெகாபைட். மெகாபைட் ஜிகாபைட் சார். ஆமா, மெகாபைட் ஜிகாபைட். 1024 நம்ம என்ன எழுதுவோம்? 2 power 10ன்னு எழுதுவோம். சரிங்களா? அதனால அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து 4 power 5னாலும் 4ல தான் வருது. 4 power 6னாலும் 6 தான் வருது. இப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்றாங்க பாருங்க. 4 இருந்து பவர் 1 இருந்தா என்ன வருது பாருங்க. ஆன் நம்பர் இருந்தா ஆன் நம்பர் இருக்க இடத்துல ஃபுல்லா 4 ஆன்சரா வருது. ஈவன் இருக்க இடத்துல ஃபுல்லா என்ன இருக்குன்னு பாருங்க. 6 6 6. சரிங்களா? அதான் இங்க கலர் கலரா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இப்போ இதை வச்சு கன்க்ளூஷன் சொல்லிட்டேன். ஒரு 6 நம்பர்ஸை வச்சு கன்க்ளூஷன் சொல்லிட்டேன். இப்போ 4க்கு சொல்லிட்டேன். அடுத்து 9க்கு சொல்ல போறோம். 9 power 1 9. 9 ஸ்கொயர் 81. சரிங்களா? 9 பவர் கியூப் 729. இது பவர் 1, இது பவர் 2, இது பவர் 3. அடுத்து பவர் 4னா 6561 வருது. 1 தான் வருது. அப்போ பவர் 5ஆ இருந்தா என்ன வருதுன்னு பாருங்க. 59,049. அடுத்து இதே பவர் 6ஆ இருந்தா யூனிட் டிஜிட் 1ல முடியுது. இப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்றாங்க பாருங்க. ஆட் நம்பர் ஃபுல்லா பவர்ல ஆட் நம்பர் இருந்து பேஸ்ல 9 இருந்தா, சரிங்களா, ஆடு பவர்ல ஈவன். இப்போ ஆடு இருந்தா என்னங்க யூனிட் டிஜிட் வருது? 9 தான் சார் வருது. 9 வருது. இதே ஈவன் நம்பர்னா பாருங்க 1 1 தான் வருது. சரிங்களா? இதை தெரிஞ்சோன்னா இது பின்னாடி அடுத்த சம்மிலையும் யூஸ் பண்ணுவோம். அதனாலதான் நான் இப்படி விளக்கம் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாவே யூஸ் பண்ணுவோம். சரி, இதெல்லாம் டிஎன்பிசியில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. அதில் நம்ம அப்பப்போ சைட் பை சைட் பார்த்துருவோம். இப்போ பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் 3.2 ட்ரை பண்ணலாம். இப்போ 3.2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 3.1 3.2 இதில் உள்ள சம்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு அடுத்து எங்கே போகிறோம்னா தேர்ட் டேர்ம் போகிறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்மை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். செகண்ட் டேர்மில் உள்ள சம்ஸ். இப்போ கான்செப்ட் தான் பார்த்தோம், ஃபார்முலா தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் 3.3 இருக்கு, அது இருக்கட்டும். முதல்ல இப்போ பார்த்த வரைக்கும் நம்ம சம்ஸை பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் 729 இன் எக்ஸ்போனன்சியல் ஃபார்ம். சரிங்களா? 729 அடுக்கு வடிவில் எழுதுக. இப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஒரு டிவிஷன் நம்ம டிவைட் பண்றது 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம். 4ஓட வராது. 2 3 5 7 9 இது மாதிரி ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூஷன் சொல்லணும். 729 2 டேபிள் டிவைட் ஆகுமாங்க? ஆகாது சார். எந்த டேபிள் டிவைட் ஆகும்?
3 3 ஆகும். டேபிள் ஆ, 3 7 tables, ஆகும் sir. சார். இல்ல 7 9 ஆகும். இல்ல ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்ல இருந்து டிவைட் பண்ணணும். 3 3 எத்தனை table டைம்ஸ் ஆகும் வரும் சார். சொல்லுங்க. எத்தனை டைம்ஸ்? 243. 243 சார். 243. 243. இப்போ ஒன்ஸ் அகைன் யூனிட் டிஜிட் 3. அப்போ 3 எதெல்லாம் டிவைட் பண்ணும்னா இருக்க நம்பர் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க, செப்பரேட்டாக ஆட் பண்ணுங்க. கிடைக்கிற ஆன்சர் 3 டிவைட் பண்ணுச்சுன்னா ஹோல் நம்பரையும் 3 வந்து டிவிசிபிள் பை 3. பாருங்க 7 2 9, 9 + 9 18, 18 by 3 6. ஆன்சர் ஹோல் நம்பர் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக 3 டிவைட் ஆகும். இப்போ 2 4 3 செப்பரேட்டாக ஆட் பண்ணுங்க. 6 9, 9 டிவிசிபிள் பை 3. அப்போ 3 டிவைட் பண்ணும். பாருங்க எத்தனை டைம்ஸ் வரும்னு சொல்லுங்க. 71. 81. சார் 81 சார். ஒன்றும் அவசரம் இல்லை, அவசரம் இல்லாமே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பா மட்டும் சொல்ல வேணாம். தப்பா சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணாம், அவசரம் இல்லாமே பண்ணுங்க. 8 + 1 9. இப்போ 9ஐயும் டிவைட் பண்ணும். அப்போ எத்தனை டைம்ஸுங்க வரும்? 27. 27. 27. 7. 7 + 2 9. அப்போ இதுவுமே 3 டேபிளில் வரும். 9 3 3s are 9. சரிங்களா? 3 3s are 9. இப்போ அடுத்து டிவைட் பண்ணால் ஒன்று தான் வருமா? 3 3s are 9. நான் டிவைட் பண்ணலை, ஒன்று வரக்காண்டி டிவைட் பண்ணலை. இப்போ ஆன்சர் பாருங்க 7 2 9 நான் எப்படி எழுதலாம்னா 3 6 டைம்ஸா 1 2 3 4 5 6. இதை எப்படி எழுதலாம்? 3ன்றது 6 டைம்ஸ், 3 பவர் 6. இது ஒரு ஆன்சர். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், இதை வேற எப்படி எழுதலாம்னா இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். பாருங்க 7 2 9, 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9. இதை மல்டிப்ளை பண்ணால் 729 தான் வரும். இதை எப்படி எழுதலாம்னா 9 பவர் 3. சரிங்களா? அதைத்தான் நான் இப்படி டிவைட் பண்ணி காமிச்சிட்டேன். அப்போ 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும்தான் ஆன்சரில், செகண்ட் ஒன்று தான் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. எதுவும் டவுட்னா கேளுங்க, அடுத்த சம் போவோம். மேம் ஓகேவா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களே மேம், உங்களுக்கு ஓகே தானே? எஸ் சார். ஓகே சார். ஓகே, எதுனாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரூப்பில் யார் யார் இருக்காங்கன்னு எதுவும் தெரியாது, யார் எந்த ஊர் என்ன குவாலிஃபிகேஷன் எதுவுமே தெரியாது. பட் டவுட்டை நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம், ஒன்றும் சங்கட்டமே பட வேணாம். 12th கொஸ்டின். பாருங்க. அடிமானத்தை பொறுத்து அடுக்கு வடிவில் எழுதுக. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் நம்பர் இன் எக்ஸ்போனன்சியல் ஃபார்ம் வித் அ கிவன் பேஸ். பேஸ் கொடுத்துட்டேன், கொடுத்த வேலையை கண்டுபிடிக்க போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 1000. இதுக்கு பேஸ் வந்து 10 வரணும். அப்புறம் என்ன பண்ணணும்? மல்டிபிள் ஆஃப் 10 எழுதணும். எப்படிங்க எழுதலாம்? 10 to the power of 3. 10 × 10 × 10 1000, 10 power 3. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். செகண்ட் ஒன் பாருங்க 512. பேஸ் என்ன வரணும்னா 2 வரணுமா? அப்போ 2ஆல டிவைட் பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்றீங்க? 10ஆல டிவைட் பண்றீங்க. 100 10 மறுபடியும் டிவைட் பண்ணா 1. அப்போ 10 எத்தனை டைம்ஸ் இருக்கு? அதாவது பேப்பர் 1ம் இருக்காங்க, டெட் பேப்பர் 1 இருக்காங்க, 2வும் இருக்காங்க. நீங்க 10th வரைக்கும் இருக்க மேத்ஸ் மட்டும் நல்லா தரவா பார்த்தாவே போதும். உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் பார்த்தாவே போதும். ஹோம் ஒர்க்கை சைட் பை சைட் நீங்கள் கொடுக்குறப்ப ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தனியாக ஒரு நோட்டு போட்டுருங்க. சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரியும். சரிங்களா? ரைட். பேஸ் 2 வர மாதிரி எழுத போகிறோம். அப்போ 2ஆல டிவைட் பண்ண போகிறோம். 512 எத்தனை டைம்ஸ் அங்கே வரும்? இதில் யூனிட் நம்பர் 0 2 4 6 8 எது இருந்தாலும் டிவிசிபிள் பை 2. அப்போ என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன் நான். இது வேற ஒரு யூனிட்ல இருக்கும், நான் இங்கேயே கொடுத்துட்றேன். 512 2ஆல டிவைட் பண்ணி சொல்லுங்க. 2 power 9 சார். புரியல? 2 power 9 சார். நீங்க ஃபைனல் ஆன்சர் சொல்லிட்டீங்களா? நான் 2ஆல டிவைட் பண்ணி இதுக்கு ஆன்சர் கேட்டேன். அது ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட் தான். 256 சார்.
இதைத்தான் கேட்குறேன் நான். அவர் ஃபைனல் ஆன்சர் சொல்லிட்டாரு. இது பாருங்க, யூனிட் டிஜிட் 6 இருக்கு. ஸோ டிவிசல் பை 2, 2 டிவைட் பண்ணுங்க. 1 to 8 சார். 128. யூனிட் டிஜிட் 8 இருக்கு. டிவிசல் பை 2 சேட் பண்ணோம். சொல்லுங்க. 64. ரைட்டு. யூனிட் டிஜிட் 4 எனக்கு தேவையான கான்செப்ட் ஃபுல்லாக நான் அந்த அப்பப்போ ஸ்பாட்லேயே சொல்லிடுவேன். யூனிட் டிஜிட் 4 இருக்கு. டிவிசல் பை 2 வரும். ஆன்சர் 32. 32. 32. யூனிட் டிஜிட் 2 டிவிசல் பை 2 ஆன்சர் 16. 16. 16. யூனிட் டிஜிட் 6 ஸோ டிவிசல் பை 8. 8. யூனிட் டிஜிட் 8 டிவிசல் பை 2 4. 4 4. 2. 2 2. 1. 1 2 sa 2, 2 2 sa 4, 4 2 sa 8, 2 3 6 9. அப்போ ஆன்சர் 2 into 2 into 2 2 2 2 2 2 2. ஆன்சர் 2 பவர் 9. ஆன்சர் 2 பவர் 9. இப்போ நம்ம 4 இன்ட்டுன்னு எழுதிடலாமான்னா எழுத முடியாது. இது ஒரு 4 வரும், இது ஒரு 4 வரும், இது ஒரு 4 வரும், இது ஒரு 4 வரும். இது பேர் இல்லாமல் இருக்கும். அதனால இந்த லாஸ்ட் சம் மாதிரி வேற மெத்தடில் எழுதலாமான்னா எழுத முடியாது. அதுக்கு மொத்தம் டோட்டலாகவே பேர் வரணும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, 243 பேஸ் 3 வர மாதிரி எழுதணும். தேர்ட் ஒன் 243 பேஸ் 3 வர மாதிரி எழுதணும். சொல்லுங்க. 3 ஆல் டிவைட் பண்ணி சொல்லுங்க. 81. ஓகே, 27. கரெக்டு. 9. 3. 1. எத்தனை தடவை இருந்தது? 1 2 3 4 5. அப்போ ஆன்சர் 3 பவர் 5. வி கெட் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ அங்கே ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் இருப்பாங்க, அவங்களுக்கு அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, செம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அண்ட் இதை ஃபுல்லாக கொஸ்டின்ஸை ஃபுல்லாக 2 in 1 இங்கே போட்டாச்சு. இப்போ பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ, மதிப்பு காண்க. 15 ஸ்கொயர், சாரி 13 ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த One. பேஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பேஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? 13 into 13. ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. 169. 169. 269 அவ்வளோதான். செகண்ட் ஒன் பாருங்க, -7 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 49. 49. 49. தேர்ட் ஒன் என்ன வருது பாருங்க, -4 ஹோல் பவர் 3னா -4 வந்து 3 டைம்ஸ். முதல் சிம்பிளை சொல்லுங்க, அடுத்து வேல்யூ சொல்லுங்க. -64. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஃபர்ஸ்ட் சிம்பிளா மல்டிப்ளை பண்றோம் மைனஸ். இதை இப்படியே சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? பவர்ல என்ன இருக்கு? ஆட் நம்பர் இருக்கு. ஆட் நம்பர் இருந்தாவே ஆன்சர் என்ன வரும்? சைனு மைனஸ்ல வரும். இதே இது இங்க பாருங்க, ஈவன் நம்பர்ல இருக்கா? ஈவன் நம்பராக ஆன்சர் வந்து பவர்ல வந்து ஈவன் நம்பர் இருந்தா ஆன்சர் பிளஸ்ல வரும். அவன் சொன்ன எல்லா கான்செப்டும் எல்லா சம்முக்குமே அது யூஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் 3 சம்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, இதுல எது பெருசுன்றாங்க? விச் இஸ் கிரேட்டர், 3 பவர் 4 4 பவர் 3? எதுங்க பெருசா இருக்கும்? இப்போ ஒர்க் அவுட் பண்ணியே பார்த்துருவோம். சொல்யூஷன் 3 பவர் 4னா 3 வந்து 4 டைம்ஸ், 4 பவர் 3னா 4 வந்து 3 டைம்ஸ். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. செகண்ட் ஒன்க்கு ஆன்சர் சொல்லுங்க. 4 பவர் சார் 3 பவர் 4 தான் பெருசு. 3 power 4 ஆன்சர் தான். கேட்டேன். 81. அது ஓகே. ஆன்சர் 81. 81. 81 sir answer. 81. செகண்ட் ஒன் 64. 64. அப்ப இது எது கிரேட்டரு? 3 பவர் 4. 3 பவர் 4. அப்ப பேஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல, பவர் எத்தனை டைம்ஸ் இருக்குன்றதே இம்பார்ட்டன்ட். அதை வச்சு அவசரப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணாம தப்பா சொல்லிடக்கூடாது. எது கிரேட்னா 3 பவர் 4 இஸ் அ கிரேட்டர்.
சரி, ஏ கியூப் பி ஸ்கொயர் அண்ட் ஏ ஸ்கொயர் பி கியூப் ஆர் தே ஈக்குவல் அப்படின்னு கேட்குறேன். இது அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, வேரியபிள்ஸ்க்கு கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா, அது எது கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ கியூப் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி கியூப் இது ரெண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவலான்னு கேட்குறேன். சரி, இதுக்கு என்ன மீனிங் பாருங்க, ஏன்றது 3 டைம்ஸ் இருக்கு, இங்கே ஏன்றது 2 டைம்ஸ் இருக்கு, பீன்றது 2 டைம்ஸ் இருக்கு, இங்கே பீன்றது 3 டைம்ஸ் இருக்கு. இது ரெண்டு ஈக்குவலா வருமா நாட் ஈக்குவல் வருமாங்க? Not equal. ஏன்னா இங்க ஏ 3 டைம்ஸ், இங்க ஏ 2 டைம்ஸ், இங்க பி 2 டைம்ஸ், இங்க பி வந்து ரைட் சைடு 3 டைம்ஸ். அப்ப கண்டிப்பா நாட் ஈக்குவல் தான். ஈக்குவல் தான் கேட்கிறேன், நோன்னு சொல்லி முடிச்சிட வேண்டியது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ண சொல்றாங்க. ப்ராடக்ட் ரூல் பாருங்க, அந்த யூஸ் பண்ண ஃபார்முலா ஃபுல்லாக வரிசையாக யூஸ் பண்ணி சம் செய்ய போகிறோம். இங்கே பாருங்க, நம்மளுக்கு இந்த சம்மை பொறுத்தவரை பேஸ் என்னவா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. பவர் என்னவா இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 5 பவர் 7 5 பவர் 3. இப்போ இதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா தெரியணும்னா, பேஸ் ஈக்குவலா இருக்குன்னா ஏ பவர் எம் ஏ பவர் என். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், A power m plus n, sir. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 5 power 10. 5 power 10. அவ்வளோதான். அதைத்தான் அவன் என்ன சொல்லிட்டான், ப்ராடக்ட் ரூல்னு அவன் சொல்லிட்டான். செகண்ட் ஒன் பாருங்க, 3 பவர் 3 3 ஸ்கொயர் 3 பவர் 4. சேம் இந்த ஃபார்முலா தானே. So 9, 3 power 9. 3 power 9, sir. சேம் ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன் 25 32 625 64. இதை நம்ம என்ன பண்ண போறோம், அங்கே டைரக்டா இருந்துச்சு செஞ்சுட்டோம். இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா அதை ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ண போறோம். அதாவது 25 எப்படிங்க எழுதலாம், 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். நோ டவுட். 32 2 power 5. அவ்வளவுதான். 2 power 5. டேபிள் பாருங்க, 16 8 4 2 1 5 டைம்ஸ். ஒருத்தவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நிறைய பேர் பதிலே பேச மாட்டாங்க. ஒரு 18 17 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு 4 பேர் தான் பதில் சொல்றாங்க. மிச்சால் என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னே தெரில. அதனால எல்லாருக்கும் புரியணுன்றக்காண்டி நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. 625. அப்போ யூனிட் டிஜிட் 5னா கண்டிப்பாக அது 5 டைப்ல வரும். எத்தனை டைம்ஸுங்க வரும் 5 power கேட்கலாம். யோகா பிரியா மேடம் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்க, கவரேஜ் உள்ள ஏரியால இருங்க. சொல்லுங்க. 1 5 power 4. 5 4 5 sir. power 4, sir. 5 power எனக்கு 4. இதை டிவைட் பண்ணி மட்டும் சொல்லுங்க, அப்புறம் பார்த்துக்குவோம். 125 வருமா, Yes, sir. 125. அடுத்து இது எத்தனை டைம்ஸ் வரும், 25. 25. 25. அடுத்து 5. 5 அப்புறம் 4. சேம் பேஸா இருக்கணும், அதனாலதான் ஒரே நம்பர் வர மாதிரியே டிவைட் பண்றேன். அப்ப இங்க என்ன எழுதலாம்னா 5 பவர் 4. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 64 இருக்கு. 64 எப்படிங்கிறதெல்லாம் 4 சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் எத்தனை பேர் சார் வந்திருக்காங்க? 17 சார். ஓகே சார். 64 யூனிட் டிஜிட் 4 இருக்கு. ஸோ 2 டேபிள் தாராளமாக டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோம்னா 32 16 8 4 2 1 டைம்ஸ். அப்போ 2 பவர் 6. சரி, இப்போ பாருங்க, இப்போ ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுத போறேன். 5 ஸ்கொயர் 2 பவர் 5 5 பவர் 4 2 பவர் 6. எனக்கு என்ன இருக்கணும்னா பேஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், இதை ஆர்டராக எழுதிக்கிறேன்.
அடுத்து இது ரெண்டையும் பேஸ் சேமா இருக்கு எழுதுறேன். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன்? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ A power n. ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலாவே எழுதிட்டேன். ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 power 6. 5 power 6. 2 பவர் 11. 11. அதாவது மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. அந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஆக்சுவலா ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா இன்ட்டு 2 பவர் 30 இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்போதான் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம வேகமா தெரிஞ்ச சம் செய்கிறோம், டக்குன்னு செஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சு தப்பா பண்ணுவோம். சரிங்களா? தெரிஞ்ச சமயம் நிறைய பேர் ஆன்சர் தப்பு பண்ணுவாங்க. கவனமா யோசிச்சு பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 17th ஒன். கோஷன் ரூல். கோஷன் ரூல்னா என்ன? ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என்ன, ஏ பவர் எம் மைனஸ் என். பேஸ் ஈக்குவலா இருக்கும், பவர் டிஃப்ரெண்டா இருக்கும். பேஸ் என்னவா இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும், பவர் டிஃப்ரெண்டா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும்? 10 power 2, sir. அவ்வளோதான். 8 மைனஸ் 6 10 பவர் 2. இப்படியே ஸ்டாப் பண்ணாலும் ஓகே, அதை மல்டிப்ளை பண்ணி எழுதினாலும் ஓகே. தான் செகண்ட் ஒன் பாருங்க. 2 பவர் 8 3 பவர் 5 5 பவர் 4 3 பவர் 3 5 பவர் 3 2 பவர் 4. எது வேணாலும் இருந்துட்டு போகுது, அந்தந்த பேஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ 2 பவர் 8 மைனஸ் 4. 2 power 4. ஆ 3 power 2. 3 power 2. ஆ 5 power 1. 5 power 1. அது எப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். 5 பவர் 4 இங்கே டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் போகும், மைனஸில் போகும். 3 ஸ்கொயர் 5 பவர் 1. We get answer. இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுன அவசியம் இல்லை, அது ஆன்சராவோட வரலாம், அதோட ஆப்ஷனாக இருக்கலாம். ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை ஸ்டாப் பண்ணுங்க. தேர்ட் ஒன் பாருங்க. 6 பவர் 4 6 பவர் 0. இதுக்கு ஆன்சர் என்னங்க வரும்? 6 power 4, sir. 4 மைனஸ் 0 6 பவர் 4. சரி, 6 பவர் 0 என்னதுங்க வரும்? 1. 1, sir. அதை மறந்துட்டேன், நான் அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். ஏ பவர் 0 எனிதிங் பவர் 0 1. இந்த ஏக்கு போல இங்கே 6 இருக்கு, அவ்வளோதான். சரி, இந்த சம் ஓவர். ரைட்டு. பவர் ரூல். பவர் ரூல்னா ஏ பவர் எம் ஹோல் பவர் என், ஏ பவர் எம்ஏ, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சம் ஆன்சர் சொல்லுங்க. 8 power 8 12. power 12. செகண்ட் ஒன் 10. 11 power 10. தேர்ட் ஃபார்முலா. சரி, தேர்ட் சம். 2 power 12 into 2 power 28. 2 power அடுத்து அதையும் சிம்பிளை பண்ணலாங்களா? பேஸ் ஈக்குவலா இருக்கு, பவர் ஆட் பண்ணலாமா? 2 ஏ power பவர் 40, என் sir. இன்ட்டு ஏ பவர் என்ன என்னன்னா ஃபார்முலா இருக்க எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணணும். 2 பவர் 40. we get answer. இதோட கண்டிப்பான முறையில் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு ஃபார்முலா தெரியும், கண்டிப்பான முறையில் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா பேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, பவர்ஃபுல்லா பாருங்க சேமா இருக்கும். இதுதான் ஹிண்ட் நம்மளுக்கு. சரிங்களா? இது தெரிஞ்சா போதும். இதை சொல்லித்தான் நான் ஃபார்முலா சொன்னேன். சரிங்களா? அங்கே புக்ஸ்லாம் நல்லா வதன்னு போட்டு எக்ஸாம்பிள் குழப்பி வச்சிருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் சம் கலெக்ட் பண்ணியிருப்பேன். இப்போ 20 சம்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 15 சம்ஸ் நான் எடுத்து வச்சிருப்பேன். நான் 20க்கு 10ஓ 5ஓலாம் நடத்தலை. சரிங்களா? 20க்கு மேக்ஸிமம் 15 சம்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அப்படி ஏதாச்சும் ஒன்று விடுறேன்னா அதே மாடலை நம்பர் மாற்றிருப்பாங்க, அதனால தான் நான் ஒமிட் பண்ணியிருப்பேன். எப்பயுமே 1.5 hours கிளாஸ் இருக்கும். யார் வந்தாலும் வராட்டாலும் ஷார்ப்பாக ஒரு ஆள் இருந்தாலும் 6 to 7:30 கம்பல்சரி கிளாஸ் இருக்கும். நீ 1.5 hours கிளாஸ் லிசன் பண்ணால் போதும்.
உங்களுக்கு பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிடுவோம், அந்த வீடியோவும் சென்ட் பண்ணிடுவோம், யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அட்மிஷன் போட்ட பிறகு உங்களுக்கு அந்த லாகினை கொடுத்துருவோம். நீங்கள் மட்டும் அந்த வீடியோஸை எப்போனாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று ஒரு லாங் சைஸ் நோட் போட்டு அல்ஜிப்ரான் போட்டு இந்த 6th டேர்மில் உள்ளது 7th டேர்மில் உள்ள செவன்த் ஒன்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் உள்ள எக்ஸசைஸ் சம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. முன்னாடிக்கு ஆன்சரையும் செக் பண்ணிடுங்க. எதாவது வரலையோ அதை நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இன்னைக்கு ஏற்பட்டது பார்த்துருக்கோம். 7th ஒன்ல செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். பார்த்து இப்போ முடிக்க போகிறோம். ரைட், இப்போ பாருங்க, இப்போ இதுதான் ஹிண்ட். இங்கே இதுக்கு என்ன ஃபார்முலா? ஏ பவர் என் பி பவர் எம் ஏ இன்ட்டு பி பவர் பவர் எம். இது மட்டும் ஞாபகம் இப்போ ஒரு சில ஃபார்முலா மறந்துடும். இந்த விஷயம் தெரிஞ்சுனீங்களா நம்ம செம்ம செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ரைட், இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் என்னங்க வரும்? 21 power 6. 21 பவர் 6. அவ்வளோதான், we get answer. 21 6 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை. செகண்ட் ஒன் பாருங்க, 40 power 3. 40 பவர் 3. 40 பவர் 3. எப்படி சொல்றீங்க? பேஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கா? பவர் ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்கா? அப்போ 4 2 8 8 5 40 பவர் பவர் 3. தேர்ட் ஒன் பாருங்க, இது என்ன பாருங்க? அதாவது A பவர் m பை B பவர் m. ஏ பவர் எம் பை பி பவர் எம்னா ஏ பை பி ஹோல் பவர் எம். சரிங்களா? ஈக்குவலாக இருக்கா? இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்க இது ஆக்சுவலாக எப்படி எழுதணும்? இப்படி எழுதணும், ஹோல் பவர் 5ன்னு எழுதணும். கரெக்டா? கரெக்டா இல்லையாங்க? கரெக்ட். இப்போ எனக்கு பேஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, பவர் என்னவா இருக்கு? சேமா இருக்கு. சேமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எப்பயும் போல டிவைட் பண்ணுங்க. 70 வெயிட் பண்ணு. இது ஆக்சுவலா இப்படி வந்துடும், ஹோல் பவர் 5 வந்துடும். 75 9 டேபிள் எப்போ வரும்? 8 பவர் 5. 8 டைம்ஸ் 8. வரும், 8 பவர் 5. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, நார்மலா சிம்பிளிஃபை பண்ணாலும் ஓகே. ஃபோர்த் ஒன் பாருங்க, 6 பவர் 13 48 ஹோல் பவர் 13 டிவைடட் பை 12 பவர் 13. இப்போதான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணுமா டிவிஷன் பண்ணணுமா? டிவிஷன் பண்ணனும். டிவிஷன். செகண்ட் வந்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஆக்சுவலி என்ன சொன்னேன்? ஒரு விஷயம் எது சொன்னாலும் அது ரிலேட்டடா சம் செய்ய போறோம்னு அர்த்தம். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் வருது, அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் வருது. பாருங்க, பவர்ஃபுல்லா சேமா இருக்கு. ஸோ டினாமினேட்டர் என்ன பண்ண போறேன்? சாரி, பேஸ் என்ன பண்ண போறேன்? 48 டிவைடட் பை 2 ஹோல் பவர் 13 அப்படி சேஞ்ச் பண்ண போறேன். 6 இன்ட்டு 4 டைம்ஸ் வருமா? கரெக்ட் தானுங்க? கரெக்ட் தான் சார். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 6 இன்ட்டு 4 ஹோல் பவர் 13. 24 பவர் 13. 24 பவர் 13. நான் ஏன் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி சம் கலெக்ட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்டா சொல்லிட்டோம்னா புக்ஸ்ல நிறைய கொடுத்து வச்சிருப்பாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டா ஆகும். இந்த மாதிரி சம் கலெக்ட் பண்ணிட்டோம்னீங்களே வேலை ஈஸியா முடிஞ்சிடும். சரிங்களா? ரைட்டு. இப்போ 20th ஒன் பார்த்துடலாமா? இன்னொரு 3 சம்ஸ் தான். 20th ஒன் சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்போனன்ஷியல் நம்பர். 25 ஹோல் பவர் 23. பாருங்க, 25 ஹோல் பவர் 23. இப்போ இதில் 25ல யூனிட் டிஜிட் பாருங்க. சரி, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? 5 பவர் 3 5 பவர் 4. இப்போ இதில் யூனிட் டிஜிட்டை வச்சு தான் செக் பண்ண போகிறோம். யூனிட் டிஜிட் தான் கேட்டிருக்கேன். 5 பவர் 1னா 5 5 ஸ்கொயர்னா 25. இது என்ன வரும்? 125. இது என்ன வரும்? 625. இதில் ஃபுல்லாக பாருங்க, பவரில் என்ன இருந்தாலும் சரி, 1 2 3 4 ஆன் நம்பர் ஈவன் நம்பர் என்ன இருந்தாலும் சரி, யூனிட் டிஜிட் நம்பர் வந்து 5 தான் வரும். சரிங்களா?
இப்போ யூனிட் டிஜிட்டை வச்சுட்டு அதை 23 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் சரிங்களா 5 பவர் 23 என்னதான் வரும் ஏதோ சம்திங் வேல்யூ பட் யூனிட் டிஜிட் 3ல முடியுமா கரெக்டா அது எஸ் சார் நோ கரெக்ட் சார். அப்போ ஆன்சர் இதுக்கு Yes. என்ன ஒரு யூனிட் டிஜிட் 5 தான் வரும் வேற எதுவும் டவுட் இல்லைல்ல 5 தான் சார் வரும். ஆ சரி இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் சொல்லுங்க பார்ப்போம் 81 ஹோல் பவர் 100 81 யூனிட் டிஜிட் 0 தான் சார் வரும் யூனிட் சார். இல்ல அது 1. எப்படிங்க வரும் 0 எப்படிங்க வரும் நல்லா பாருங்க இங்க பாருங்க சார் ஒன்னா நம்பரை மட்டும் எடுத்துக்கிங்க 1 பவர் 100 தான் இப்போ நம்மளுடைய கொஸ்டின் 1 பவர் 1 1 1 ஸ்கொயர்னாலும் ஒன்று தானே வரும் 1 கியூப்னாலும் ஒன்று தானே வரும் 1 பவர் 4நாலும் ஒன்று தானே வரும் அப்போ 1 பவர் 100நாலும் ஒன்று தானே வரும் ஓகே சார் சாரி. கரெக்ட் தானே சாரிலாம் சொல்ல வேணாம் ஒன்றும் தப்பே இல்லை நிறைய பேர் வாயவே திறக்க மாட்டாங்க நீங்களாச்சும் சொல்றீங்கன்னு நான் சந்தோஷப்படுறேன் சாரிலாம் சொல்ல வேணாம் சாரியை வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா ரைட் தேர்ட் ஒன் பாருங்க 46 ஹோல் பவர் 31 46 ஹோல் பவர் 31 என்னங்க வரும் 6 6 பவர் 31 வரணும் சரிங்களா இப்ப பாருங்க 6 பவர் 1 என்னன்னு பாருங்க தெரியல இதெல்லாம் மக்க பண்ண முடியாது நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் 6 ஸ்கொயர் 36 6 கியூப் பாருங்க 216 6 பவர் 4 பாருங்க மறுபடியும் 6 6ஆல மல்டிப்ளை பண்ணா 6 தான் வரும் அப்ப யூனிட் டிஜிட் ஃபுல்லாவே என்னதான் வரும் பாருங்க பவர்ல 6 தான் சார் வரும். ஆமா ஆன் நம்பர் ஈவன் நம்பர் எது வந்தாலும் 6 தான் வரும் அப்ப பவர் 31நால எனக்கு 6 தான் வரும் அதுல எதுவும் டவுட் இல்ல நோ சார். எதுவும் டவுட்னா தயவு செய்து உடனே கேட்டுருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா ரைட் இன்னும் 2 கொஸ்டின் பார்த்தோம்னா செகண்ட் ஒன்ல 7th ஒன்ல செகண்ட் டேர்ம் ஓவர் ஆயிரும் சரி சரி அடுத்து எங்க இருக்குன்னா 3.3க்கு போயிடுச்சு 3.2 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா 3.2 வரைக்கும் பார்த்துட்டோம் அதாவது ஒரு 10 சம்ஸ் பார்த்துருக்கோம் ஒரு நிமிஷம்